எதிர்கால தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் நவீன அறிவியல் குறித்து பள்ளி மாணவர்களுக்கான கோவையில் அர்பன் ஷீல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி. கோவையில் ரேபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜி சார்பாக மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்கும் விதமாக ஸ்ட்ரீம் எனும் அறிவியல், தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், பொறியியல், கலை மற்றும் கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. ரேபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மாணவர்களின் நவீன தொழில்நுட்ப திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், ரோபோட்டிக், கலை மற்றும் கணிதம் தொடர்பான துறைகள் இணைந்து ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை கோவையில் முதன்முறையாக நடத்தியது. கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகிதா மகாலில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ரேபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஏப்பிள் நிறுவன CP ஆனந்த் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக இதில் கோவை உள்பட வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் புதுமை தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கோடிங், 3D மாடலிங் மற்றும் பென் ஆர்டிஸ்ட், பாப்தி பில்டர், ரோபோமேஷ், டெக் பைட் என புதிய முறையில் போட்டிகள் நடைபெற்றன. இதுபோன்ற போட்டிகளில் மாணவர்களின் கற்றல் திறன்கள் அதிகரிப்பதோடு எதிர்கால தொழில்நுட்பத்தின் ஆரம்ப நிலையை எளிதில் மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என ரேபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்தார். போட்டியின் நடுவர்களாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் விவேக் பிரபு, மகேஷ்குமார், கார்த்திக் தீபா, திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். STREAM championship is extremely important for today's children because we are actually yesterday's people training today's children for tomorrow's future. So the skills that these kind of championship programs instill in children are universal skills like problem solving, creativity, analytical. So it's very important that we encourage more of these kind of competitions in our school. We encourage our children to participate in these competitions so that they build the real life skills which is required for the workplace. So in school we do all rote learning, but in competitions like this they learn the real life skills that is required for the workplace. So that is the importance of
championship competitions like these in today's education. Rapid Future Technology Private Limited 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். வித் எய்ம் ஆஃப் பிரிங்கிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ கான்செப்ட்ஸை எடுத்து வரலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி பேசும்போது, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கிற கேப்ஸ், பசங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பட் அதை அப்ளை பண்ற நாலேஜ் கேப்ஸ் குறைவா இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஸ்கில்ஸ் லைக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது, ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்லை. ஸோ அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனாக நம்ம கொடுக்கும்போது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனை கொடுக்கும்போது அவங்களால டெக்னாலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அட் த சேம் டைம் அவங்களோட சேம் சப்ஜெக்ட்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த காம்படிஷனோட நீட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் வேற இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த ஃபைனல் காம்படிஷனுக்கு 10 ஸ்கூல்ஸ் அரௌண்ட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயம்புத்தூர் இதை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இதர் ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து சயின்ஸ் எக்ஸ்போன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கல 6 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் எடுத்து வந்திருக்கோம். 3D டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயிலிருந்து அவங்களே பேச வைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன்ஸ், அது ரோபோட்டிக்ஸ்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு கோடிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சேலஞ்ச் ஆகட்டும். ரொம்ப சின்ன பசங்களுக்கு லைக் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த பிளாக்ஸ், எவர் பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸை வச்சுட்டு எப்படி அவங்க ஒரு கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டு வருது, நம்ம ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த பிக்சர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு எடுத்து வந்துருக்கோம். ஸோ 6 டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுலையும் வந்து எக்ஸ்பர்டீஸாக கொடுத்துருந்தோம். காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், டிசைன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து இண்டஸ்ட்ரியில் 15 years ஒர்க் பண்ண பீப்புள் அண்ட் ஸ்கூல் லைக் யங் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல்ஸ் ஒரு 10 years மேலே பிளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பர்டீஸ், இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஃபியூச்சர்ல வந்து அவங்க லைஃப்க்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மற்ற பசங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்த்துட்டு அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெரிய லெவல்ல 1000 ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னும் பெரிய லெவல்ல இதை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினா இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் ஸ்கூல் கம்யூனிட்டிலையும் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸ்டெம் சேலஞ்ச் ஆகட்டும், ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னைக்கு கொண்டு போய் ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இந்த மாதிரியான. ஸோ ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ +2 முடிச்சுட்டு பசங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு +2 முடிச்சுட்டு அடுத்த டிகிரி வந்து போகும்போது என்ன கோர்ஸ்னே தெரியாம நிறைய பேர் எடுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் ஏஐ படிக்க போறேன்னு சொல்லிட்டு காலேஜஸ் போய் சேர்றாங்க. எல்லா காலேஜஸ்லயும் டாப் அப் ஆகிற சீட்ஸும் அதுதான். பட் ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏஐ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்கூல் லெவல்ல எடுத்துட்டு போறதுனால அவங்களுக்கு வந்து காலேஜ் போகும்போது ஒரு சப்ஜெக்டும் என்ன, அதுல வந்து ஒரு யூஜி டிகிரி படிச்சா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும், எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். பிளஸ் அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதுல என்ன படிக்க போறங்கிற ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒரு கோர்ஸ் வந்து அவங்க பாத்துறாங்க. அப்போ காலேஜஸ் போகும்போது பயப்பட தேவையில்லை, இதுதான் படிக்க போறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்க போறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி போய் இந்த கோர்ஸ் படி அப்படின்னு சொல்றதை விட ரசிச்சு எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த லைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் போயிட்டு விரும்பி அந்த யூஜி டிகிரி ஆகட்டும், பிஜி டிகிரி ஆகட்டும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.